ஏன்னா அவங்க சமூக விரோதிகளா? போக்குவரத்தை இடையூறு பண்ணாங்களா? 3000 அதிகமா கொடு, 10,000 அதிகமா கொடு அப்படின்னு கேட்டாங்களா? நான் செய்யற வேலைக்கு சரியான ஊதியத்தை கொடு அப்படின்னு கரெக்டான முறையில முழக்கத்தை வச்சு தமிழகம் முழுவதும் பரவக்கூடிய ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்ச விளைவு என்ன? இப்போ இந்த ஒரு பக்கம் மக்கள் 13 நாளா போராடி கூலி உயிர் கேட்டிருக்காங்க. ஆனா நீங்க கூலி படத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. உதயநிதியா அருமையான படம், சிறந்த என்டர்டைன்மெண்ட் சொல்றீங்க, நடிகரை பார்க்க போறீங்க. வணக்கம் நண்பர்களே. கிட்டத்தட்ட முதல்ல சென்னை மாநகராட்சியில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்த்து நாம் மீடியாவும் போய் செக் பண்ணி பார்த்தோம். அந்த இடத்துல ராம்கி அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு 2000 தொழிலாளர்களை தனியார் மையத்துக்கு உங்களை ஒப்படைச்சிட்டோம், இனிமேல் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வேலை செய்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த தொழிலாளர்கள் கொதித்தெழுந்து சென்னை மாநகராட்சி முன்னாடி நீதி கேட்டு போராடுறாங்க. அவங்களோட கோரிக்கை என்ன? எங்களுக்கு 10,000 கொடு, இல்லை 1,00,000 கொடு, ஊதிய உயர்வு கொடு அப்படின்னா அவங்க எதுவுமே கேட்கவே இல்லை. நாங்கள் காலங்காலமாக கிட்டத்தட்ட நாய் செத்தாலும் பேய் செத்தாலையும் எத்தனை இறப்புகள் நடந்தாலும் எங்களோட குடும்பம் குட்டி அனைத்தும் புறக்கணிச்சிட்டு வீதியில் அன்றாடம் நடக்கிற குப்பைகளையும் கூட்டுறது பெருக்கிறது இதுதான் எங்களோட முதன்மையான வேலையாக இருக்குது. அந்த வேலையில் கிட்டத்தட்ட 20 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு 350 ரூபாயிலிருந்து 450 ரூபாயிலிருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்லேருந்து 23,000 எங்களோட சம்பள தொகையாக ஏற்றினாங்க. இப்போது இந்த ஆண்டு தான் ஏற்றினாங்க. உடனே அந்த சம்பளம் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், 16,000 தான் உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைச்சிருக்காங்க. அந்த தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைச்சோடனே அந்த தனியார் நிறுவனம் யார்? ராம்கி யார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. ராம்கின்ற ஒரு யார் அப்படின்னா சினிமாவில் நடிக்கிற ராம்கி கிடையாது. அவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி பல மோசடி செய்த தனியார் நிறுவனம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு கீழே நீங்கள் வேலை செய்யணும், உங்களுக்கு இனிமேல் 16,000 தான் சம்பளம், கிட்டத்தட்ட 9,000 கம்மி. முன்ன வேலை செஞ்சதை விட இப்போ செய்கிறதுக்கான அவங்களுக்கான கூலி மிக மிக குறைவு. இப்போ 16,000 ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? இன்றைய சூழல்ல சாத்தியமே கிடையாது. முதல்வர் போறாரு, காலை கழுவி விடுறதா இருக்கட்டும், அவங்களோட சாப்பிட்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு கொரோனா டைமில் பயங்கரமாக வேலை செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க புகழ்றதா இருக்கட்டும். புகழ்ச்சி மட்டும் போதுமா? மோடி தான் அப்படி தான் பண்ணுவார். காலை கழுவிட்டு ஓட்டு ஏதோ எலெக்ஷன் டைம் மட்டும் காலை கழுவிட்டுருவார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? பாசிசம் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 13 நாளாக போராட்டிருக்காங்க. கூலி படத்தை பார்க்க போறீங்க. உதயநிதியா அருமையான படம், சிறந்த என்டர்டைன்மெண்ட் சொல்றீங்க, நடிகரை பார்க்க போறீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போறேன்னு சொல்றீங்க. ஆனால் 13 நாளா ஒரு சென்னையோட மைய பகுதியில் மிகவும் முக்கிய தொழிலாளர்கள் சென்னையோட இந்த நகரத்தில் அன்றாடம் நடக்கிற குப்பையில கொட்டுறதவ அன்றாடம் கிளீன் பண்ணுறோம் அவங்க தான். ஆனால் அவங்களும் உங்களால் பார்க்க முடியல. ஏன்னா அவங்களும் ஒரு குப்பை. அதிமுக வந்த உடனே திமுக எப்படா வரும்னு சொல்லி எவ்வளோ பேர் ஓட்டு போட்டான். நிலைமை என்ன? நீங்களும் அதே மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. பேருக்கு மட்டும்தான் திராவிட மாடல் ஆச்சியா, சமூக நீதி ஆச்சியா? ஆனால் மக்களுக்கு எந்த நீதியும் கிடையாது. முதலாளிகளுக்கான நீதியாக தான் இருக்கு. இன்னைக்கு ராம்கி எல்லா துறையும் தனியார், மருத்துவத்துறை தனியார், குப்பையாளர் துறை தனியார், கல்வித்துறை தனியார், போக்குவரத்து துறை தனியார், எல்லாமே தனியார் ஆகிட்டா நீங்க எதுக்கு இருக்கீங்க? அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது உங்களுடைய ட்வீட் என்ன? இன்னைக்கு ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு. உங்க ட்வீட் என்ன போட்டுட்டீங்க சொல்லுங்க. பல போராட்டத்துக்கு முதல்வரே வரல, சாத்தன்குளத்துக்கு முதல்வரே வரல, எதுக்குமே வரலன்னா நீங்க எதுக்கு முதல்வர் இருக்கீங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பார்த்து நீங்க கேள்வி கேட்டீங்க. ஆனா நீங்க என்னவா இருக்கீங்க? கவின்குமார் இறந்தாரு, அதுக்கும் போல. நாங்கநேல ஒரு மாணவன் அடிச்சு துன்பப்பட்ட, அதுக்கும் போல. ரித்தன்யா, அஜித்குமார், இப்படி பல்வேறு பேர் இறந்த பின்னாடி நீங்க போல. இந்த போராட்டத்துக்கு மட்டும் நீங்க போல. ஆனா உங்களுக்கு ரோம் நகர்ல பத்தி போராட்டம் எழுதிட்டு இருக்கு. ஆனா அந்த மன்னர் என்ன பண்ணாராம்? இசை வச்சுட்டு இருந்தாராம், பியானோ வாசிச்சுட்டு இருந்தாராம். இப்போ உங்களுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது?
இப்போ இந்த ஒரு பக்கம் மக்கள் 13 நாளா போராடி கூலி உயிர் கேட்டிருக்காங்க. ஆனா நீங்க கூலி படத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. இந்த கூலிகளை பார்க்காம இந்த கூலிக்கு போயிருக்கீங்களே, நீங்க தான் சமூக நீதியாச்சியா? இப்போ ஒரு திட்டத்தை எடுத்து வந்தீங்க. உங்களுடன் ஸ்டாலின் ஆரம்பத்து ஜெயிச்சு வந்த உடனே ஒரு திட்டத்தை எடுத்து வந்தீங்க. என்ன திட்டம்னா 100 நாள் ஸ்டாலின். உங்க பிரச்சனை வந்து 100 நாள் தீர்க்கப்படும். அது எத்தனை பிரச்சனை தீர்க்கப்பட்டதோ தெரியல, ஊடகங்கள் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. இப்போ உங்களோட ஸ்டாலின் அது ஒரே நாள் தீர்க்கப்பட்டுருமா, 7 நாள் தீர்க்கப்பட்டுருமா அப்படின்ற மாதிரிலாம் ஊடகங்களை பெரித பூதகரமாக்கி முதல்வரே, எங்கள் வருகால முதல்வரே அப்படிலாம் கத்திட்டு இருந்தீங்க. அப்போ இந்த திட்டம்லாம் வராதா? எல்லாம் போய் பித்தலாட்டாங்களா? சமூக நீதிட்டு போய் பித்தலாட்டாங்க. இதை முட்டு கொடுக்கறதுக்கு பல ஊடக அறிவாளிகள் எங்க ஸ்டாலின் செய்தார் என்ன தெரியுமா? பிகாஸ் இஸ் எ டேஞ்சரஸ் மோர் தென் கருணாநிதி. இப்படி பல பஞ்சு டைலாக பரவிடுறீங்க. ஆனா மக்கள் பிரச்சனை என்ன காட்டுறீங்க? சமூக நீதி ஏங்க இப்படி பித்தலாட்டத்தை பண்றீங்க? சேகர் பாபு அவர்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீல ஊடகத்தை பார்த்து நீங்களாம் பத்திரிகையாளரா அப்படிங்க. அண்ணாமலை வந்து நீ யூடியூப் சேனல் அலோவ் பண்றதுலன்னு சொல்லும் போது கொக்கரிச்சிங்க, ஓயின்னு கத்துறீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீல ஊடகத்தை பார்த்து அது ஒரு மீடியா தானே, அந்த வீடியோல பார்த்தது இல்லையா? இப்போ அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? மேயர் பிரியா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி பார்த்துட்டே இருக்கோம், வாங்கன்றீங்க. என்னங்க பார்த்தீங்க? 23,000 உங்களால் கொடுக்க முடியலன்னா நீங்க எதுக்குங்க அரசு நடத்துறீங்க? சொல்லுங்க. எதுக்கும் துப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். இந்த அரசை நம்பி எதுக்கும் துப்பு இல்லை. இந்த 13 நாளா போராடினவங்க இன்னைக்கு நேற்று ஈவினிங் வந்து போலீஸ் சரளமா குவிக்கிறீங்க. குவிச்சவன் அந்த மக்களவை ஒரு லேடி வந்து மயக்கம் போட்டு 3 மணி நேரம் பஸ்லேயே கிடக்குறாங்க. அந்த போலீஸ் எந்த விதமான மருத்துவ சிகிச்சைக்கும் எடுத்துகிட்டே போலையா. அங்க இருக்கிறவங்க அழுகுறாங்க, புலம்புறாங்க, ஐயோ இது பாருங்க, இதை கூட்டு போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்றாங்க. அதே மாதிரி அந்த போராட்டத்தில் கைது பண்ணவங்க 10 இடத்துல மடுவங்கரை, வேளச்சேரி, கீழ்கட்டளை, இந்த மாதிரி 10 இடங்கள்ல வந்து அடைச்சிருக்காங்க. எங்கேயுமே பேசக்கூடாது, போராடக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் வளர்மதி, செந்தாமரைன்ற ரெண்டு பேரை வந்து கை கால உடைச்சிருக்காங்க. ஒரு தோழரை வந்து அவர் மாயமாயிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா இந்த டைம் பார்த்து நீங்க என்ன மீட்டிங் போட்டு இருக்கீங்க? உங்க தூய்மை பணியில பல திட்டம் இருக்கு, நன்மை இருக்கு. அவன் கேட்கறது அதெல்லாம் கேட்கலைங்க. 23,000 சம்பளம், தனியார் மையம் வேணாம், அரசுடைமையாக்கு, இதைதான் கேள்வி கேட்குறாங்க. நீங்க அதை கேட்கலையே. கிட்டத்தட்ட கையை அடிக்கிறது, உடைக்கிறது, 20 பேர் மேற்கொண்டு கையை உடைச்சிருக்கீங்க. மார்பங்கள் வந்து கிழிச்சிட்டு இருக்கிறது. போலீஸ் வந்து அராஜகமா செயல்பட்டு இருக்கு இந்த விஷயத்துல. ஸ்காட்லாந்து போலீஸ்னு சொல்றீங்க, இதுல என்ன நடந்திருக்கு? ஸ்காட்லாந்து போலீஸ்ன்றது மக்கள் அடிக்கிறது தான் ஸ்காட்லாந்து போலீஸா? ஒரு ரவுடி கொல்லப்படுறான், பெண்களை கற்பழிக்கப்படுறான், அதை கண்டுபிடிக்க துப்புல அந்த போலீஸுக்கு. ஆனா இதுக்கு எதிராக போறான்னா உடனே இங்கதான் இதுதான் உங்க ஸ்காட்லாந்து போலீஸா? மக்கள் வந்து தன்னோட பிரச்சனையும் அவங்க நேர்மையா இருக்காங்க. ஆனா நீங்க என்னவா பண்றீங்க? அப்போ இந்த துப்பு கெட்ட அரசவை 2026ல தொடச்செறிந்து அனுப்பணும். இந்த திராவிடல் மாடல் கிடையாது, இதுவும் ஒரு பாசிச மாடல். மோடி போல இவரும் தமிழ்நாட்டில் ஒரு மோடி தான் அப்படின்றதான் இங்க நிலைமையா இருக்கு. அப்போ இந்த தொழிலாளர்களுக்கு நீதி வேணும். நீதி கொடுக்க வரையும் கட்டாயமா அந்த தொழிலாளர் போராடதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுத்துட்டே தான் இருக்கீங்கன்னா 2026 உங்களோட நிலைமைகளை பாருங்க. அதான் நம்ம சொல்லிக்கிறதா இருக்கு. மற்றொரு பகுதி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.